guys, welcome to UK Info Tech. ஸோ இந்த செஷனில் நம்ம ஆல்ரெடி வெப் எசென்ஷியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான HTML அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ HTML இது வரைக்கும் பேசிக்காக என்னென்ன டேக்ஸ் வேணும், இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன், ஸோ HTML பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும், ஒரு டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்காக பார்த்தாச்சு. ஸோ அடுத்து HTML இருக்கிற அடிஷ்னல் அட்வான்ஸ்ட் அடுத்த வெர்ஷன், ஸோ கரண்ட் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறதையும், அது ஏன் வந்துச்சு, ஸோ அதனால் என்ன யூசேஜ் அப்படிங்கிறதையும் இந்த செஷனில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு UK Info Tech. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா HTML5. ஸோ ஒய் வி நீட் HTML5. ஸோ HTML அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதிய டேக்ஸ் உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங்காக இருந்த நிறைய டேக்ஸ் எல்லாமே நெக்லெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ HTML அப்படிங்கிறது ஒரு பேசிக் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பேசிக் லாங்குவேஜாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ HTML அப்படிங்கிறது பேசிக்காக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வெப்பேஜில் டெக்ஸ்ட்டு, இமேஜ், வீடியோ, ஆடியோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணுறதுக்கு HTML அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதோட HTML5 அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டில் இருக்கிற HTMLோட வெர்ஷன். ஸோ இதனால் என்ன ஒரு அடிஷ்னல்னா இதை வச்சு ஈஸியாக ஒரு டைனமிக் வெப்சைட் எடிட் பண்ணலாம். ஒரு அழகான ஒரு பெட்டர் வெப்சைட்டை HTML4 கம்பேர் பண்ணும்போது HTML5ல் ரொம்பவே அழகாக எஃபிஷியண்ட்டாக குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணலாம். ஸோ HTML5 அப்படிங்கிறது இட் இஸ் அ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML, அவ்வளோதான். ஸோ ஏன் சார் HTML5 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒய் வி நீட் HTML5. ஸோ ஏன் அப்படின்னா பழைய HTML4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ, மல்டிமீடியா டேக்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ பார்க்கறதுனாலும் சரி, இல்லை வீடியோ பார்க்குறதுனாலும் சரி, இல்லை நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து ரன் பண்ணணும், ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண HTML4 வெர்ஷனில் அந்த மாதிரியான எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ அதுக்காக தேர்ட் பார்ட்டி API ஒன்று எனேபிள் பண்ணி மேக்ரோ மீடியா அல்லது ஃப்ளாஷ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம வீடியோஸோ இல்லை ஆடியோஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜ் ட்ராபேக்ஸ்லாம் HTML4ல் இருந்த ரீசன்னால HTML5ல் அந்த இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல்ஸ், ஜிப் ஃபைல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெக்டார் கிராஃபிக்ஸ், ஸோ ஒரு படம் வரைகிறது நார்மலாக ஒரு ஷேப்பு, ஒரு ஸ்கொயரோ, ரெக்டாங்கிளோ, ஒரு சர்க்கிளோ அதை வந்து கலராக ஷேப் போட்டு அது கலர் வரைகிறது அப்படிங்கிற மாதிரி பேசிக் திங்ஸ் வந்து HTML4ல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் HTML5ல் வெக்டார் கிராஃபிக்ஸ் வந்து வரையலாம். ஸோ HTML5ல் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ன்றது இண்டிவிஜுவல் தனியாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி HTML லேஅவுட் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துருக்கோம். ஹெட்டர், ஃபுட்டர், தென் பாடி ஆஃப் தி கண்டென்ட் அப்படிங்கிறது பேசிக் லேஅவுட் ஆஃப் HTML அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்னு ஒரு டேக், ஃபுட்டர் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. ரெண்டுமே வெப்சைட்டோட வெப்பேஜோட ஹெட்டரில் என்ன இருக்கணும், ஃபுட்டரில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். தென் இட் ஹேஸ் ஒன் லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான இது. ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னா சேவ் பண்ண இடமா சார்? ஆமாம், சேவ் பண்ணுற இடம் தான். பட் அது எப்படி ஸ்டோர் ஆகும் HTML5ல பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ் ப்ரௌசர், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜாக HTML5 வந்து ஒரு டெம்பரரி கேட்ச் ஃபைல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே வெப்பேஜ் போய் நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா ஸோ அதோட லோடிங் டைம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் ஆல்ரெடி ஹேட் அ கேட்ச் ஃபைல். ஸோ அதுலேருந்து லோடிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக லோடாகி அவுட்புட் வரும். ஸோ ஈஸ் ஆஃப் ஆக்சசிபிலிட்டி. ஸோ ஜென்ரலாக HTML டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பேசிக்காக ஒரு டேக் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் தேவையில்லை. ஸோ சேஞ்சஸாக இருந்தாலும் அப்டேட்டுக்காக இருந்தாலும் ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஸோ HTML4ஓட HTMLோட லேஅவுட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ HTML லேஅவுட் ஸ்ட்ரக்சர், ஸோ HTML5ஓட லேஅவுட் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் செவரல் செமண்டிக் எலிமெண்ட். ஸோ எல்லா டேக்குமே தனித்தனியாக, அதாவது செக்ஷன்ஸாக அவங்களே தனித்தனியாக பார்ட்ஸ் ஆஃப் வெப்பாக பிரிச்சே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஹெட்டர், ஃபுட்டர், இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சு. தென் nav பார், NAVன்னு இருக்குல்ல. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா nav பார் ஆர் நேவிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே லிங்க்ஸ், ஹோம், அபவுட், கான்டாக்டர்ஸ், HTML, கான்டாக்டர்ஸ், FAQs, ஸோ அந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ்லாம் மேலே இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா nav பார் செக்ஷன் இல்லைனா நேவிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஆர்டிக்கல், தென் செக்ஷன், அசைன் அப்படிங்கிற மாதிரி HTML5ல எல்லாமே டேக்ஸாகவே, அதாவது
பில்டிங் டேக்ஸாகவே எல்லாமே இருக்குது. நம்ம இந்த மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஹெட்டருங்கிறதுக்குள்ள இது மட்டும் தான் வேணும் அப்படின்னு நம்ம டேக் யூஸ் பண்ணி நமக்கான இதை டெவலப் பண்ணிக்கலாம். ஹெட்டர் என்ன ஹெட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் டிஃபைன்ஸ் அ ஹெட்டர் ஆஃப் ஏ டாக்குமெண்ட். ஸோ மேலே இருக்கும் ஒரு வெப்பேஜில் இருக்கிற மேலே இருக்கிற கண்டென்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NAV அப்படிங்கிறது nav பார் செக்ஷன் ஆர் நேவிகேஷன் லிங்க். ஸோ லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த செக்ஷனோட பேர் தான் nav பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ செக்ஷன் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் தி ஒரு பிளாக் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கி இருக்கோம். ஸோ அதுதான் செக்ஷன் சொல்லுவாங்க. இட் டிஃபைன்ஸ் அ செக்ஷன் இன் ஏ டாக்குமெண்ட். இந்த செக்ஷனில் இது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறது தான் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் செல்ஃப் கண்டென்ட் கண்டென்ட். ஸோ அதில் என்ன இருக்கணும், அதாவது அந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது அதில் என்ன இருக்கணும், தென் அதோட கண்டென்ட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது அதுவே இண்டிபெண்டாக டிஃபைன் பண்ணி அதுக்கான செக்ஷன் சைஸ் அது எல்லாமே அதுவே டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ அடிஷ்னலாக என்ன அப்படின்னா டீட்டெயில்ஸ், சம்மரி, அது மாதிரி நிறைய இருக்குது. சம்மரி அப்படிங்கிறது ஹெட்டிங் எலிமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சம்மரியில் இருக்கும். தென் அசைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சைடில் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். இந்த சைடு உங்களோட வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ ஒரு சைடு பார் மாதிரி சைடில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம அசைட் அப்படிங்கிற ஒரு செமண்டிக் எலமெண்ட் டேக் இருக்குது. ஸோ இது எல்லாமே எலமெண்ட் டேக்ஸாகவே இருக்குது HTML5ல. பட் இது எல்லாமே HTML4ல கிடையாது. ஸோ HTML4க்கும் HTML5க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி HTML4 வந்து பேஸ்ட் ஆன் ஏ டிவிஷன் கண்டெய்னர். ஸோ எல்லாமே ஒரு டிவிஷனாக தான் இருக்கும். பட் HTML5 பொறுத்த வரைக்கும் எல்லாமே டேக்ஸாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஹெட்டர் வேணும் அப்படின்னா ஒரு டிவிஷனுக்குள்ளே நம்ம ஹெட்டர் செட் பண்ணுவோம். இப்போ எனக்கு பாடி ஆஃப் தி கண்டென்ட் வேணும் டிவிஷனுக்குள்ளே இது வந்து எனக்கு பாடியாக இருக்க போகுது. ஒரு ஃபூட்டர் வேணும் அப்படின்னா டிவிஷனுக்குள்ளே இது ஃபூட்டராக இருக்க போகுது, நம்ம டிவிஷனை க்ளோஸ் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி இல்லை, ஹெட்டர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஹெட்டருக்குள்ளே ஹெட்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். தென் nav அப்படிங்கிற ஒரு நேவிகேஷனுக்குள்ளே நம்ம nav பார்ல என்ன லிங்க்ஸ் வேணும் அப்படிங்கிற செட் பண்ணிக்கலாம். தென் ஆர்டிகல், தென் செக்ஷன், தென் ஃபோட்டர் அப்படிங்கிற நமக்கு என்ன டேக்ஸ் இருக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி நம்ம HTML5ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், இந்த விஷயம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா HTML5 பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன், தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் HTML, தென் HTML4க்கும் HTML5க்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸோ எதனால மேஜராக HTML5 யூனிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தென் HTML5ஓட இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஹெட்டர், nav, ஆர்டிகல், ஃபூட்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே HTML5ல எப்படி ரன் பண்ணணும், எப்படி ஒரு HTML ஃபைல் டேக் ஃபைல்ஸாக ஒரு .html ஃபைலாக எழுதி அதை எப்படி ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.